இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தைலாபுரம் இல்லத்தில் சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு நிறைவு. நிர்வாகிகளை அடுத்தடுத்து ராமதாஸ் நீக்கிய நிலையில் பேச்சுவார்த்தை. தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் போக்கை சமரசம் செய்து வைக்க பேச்சுவார்த்தை என தகவல். காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள், நிர்வாகிகளும் மரியாதை. பெரிதும் நேசித்த பெருந்தலைவர் கலைஞர் அவர்களுடைய அருமை புதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நல்லாட்சி நாயகர் தளபதியார் அவர்களுடைய ஆட்சி நீடிக்க அருள் செய்யாரா, தளபதியாருக்கு இந்த ஆயுளை புரியாரா, அவருடைய ஆட்சியில் நாட்டிலே துறை செய்யாரா, எங்கள் தலைவர் கைதையும் காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சிகள் மரியாதை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மரியாதை. மார்ச் 1ஆம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என மத்திய அரசு வட்டாரம் தகவல். மலைப்பகுதிகளில் 2026 அக்டோபர் 1 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என எதிர்பார்ப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027ஆம் ஆண்டுக்கு தள்ளி போட்டு மத்திய பாஜக அரசு சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன், சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள தக்லை திரைப்படம் வெளியானது. திரையரங்குகள் முன்பு ரசிகர்கள் கேக் வெட்டி, நடனமாடி, பட்டாசுகள் வெடித்து உற்சாக கொண்டாட்டம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணியை வரவேற்க திரண்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்களால் பயங்கர கூட்ட நெரிசல். குழந்தை, பெண் உள்பட 11 பேர் உயிரிழந்த பரிதாபம். பெங்களூருவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி திருப்பூர் மாவட்டம் உடுமலையை சேர்ந்த இளம்பெண் உயிரிழப்பு. சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்ததாக தகவல். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் முறையாக திட்டமிடுதல் இல்லாததே உயிர் பலிக்கு காரணம். கர்நாடக மாநில அரசு மீது அம்மாநில பாஜக பகிரங்க குற்றச்சாட்டு. எதிர்பார்க்காத அளவுக்கு ரசிகர்கள் கூடியதே பாதிப்புக்கு காரணம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் விளக்கம். மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் ஓபன் டாக். கூட்ட நெரிசலில் 11 பேர் பலியானது குறித்து நீதி விசாரணைக்கு முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு. எதிர்பார்த்ததை விட லட்சக்கணக்கானோர் கூடியதே உயிர் பலிக்கு காரணம் எனவும் விளக்கம். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். ஆர்சிபி கொண்டாட்டத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதியை அறிவித்தார் முதலமைச்சர் சித்தராமையா.
பெங்களூரு கூட்ட நெரிசலில் அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி ஆழ்ந்த இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் பதிவு. இந்த துயரமான நேரத்தில் பெங்களூரு மக்களுடன் துணை நிற்கிறேன். எந்த ஒரு கொண்டாட்டமும் உயிரை விட முக்கியம் இல்லை என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பகுதிகளில் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான பயணிகள். பல மணி நேரமாக தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆத்திரம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கிய நாளில் இருந்தே பேருந்து பிரச்சினை இருந்து வருவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. பல மணி நேரமாக காத்திருப்பதாகவும் அதிகாரிகள் முறையாக பதிலளிக்கவில்லை எனவும் ஆதங்கம். பஸ் ஏறினா கூட கரெக்டா கோயம்பேட்டுக்கு போயிட்டு நம்ம பஸ் ஏறினா கூட 3-4 மணிக்கு வீட்டுக்கே போயிடுவேன். நான் இது 2-3 டைம் வந்துட்டேன். இங்க வந்து இந்த மாதிரி தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சீரியஸா சொல்றேன், இதெல்லாம் செட் ஆகல, இதெல்லாம் நல்லதே இல்ல. அவர் ஜாலியா இருக்காரு, வீட்டுல படுத்துன்னு ஜாலியா இருப்பாரு. நாங்க தான் வந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவர் நல்லது செய்யல. கேட்டா நாங்க 1000 ரூபாய் போடுறோம், நல்லா இருப்பீங்க, மக்களுக்கு 1000 ரூபாய் செய்யறோம், இது செய்யறோம் அது செய்யறோம் தான் சொல்றாங்க. ஆனா எத்தனை நல்லது எங்களுக்கு இது வரைக்கும் வந்து சேர்ந்தது கிடையாது.